நாம் இது கடைசி காலம்னு சொல்கிறோம், உண்மை அதுதான். ஆனால் ஒரு சில கூட்டங்கள் கடைசி காலம்லாம் இல்லை, அப்படி ஒரு விஷயம்லாம் இல்லை, கடைசி காலங்கிறது 2000 வருஷமாகவே கடைசி காலம்தான் அப்படின்றாங்க. 2000 வருஷமாகவே கடைசி காலம்தான். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ அப்பொழுதே அது கடைசி காலம்தான். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பேதுரு அதை உறுதியும் பண்ணுகிறார். கடைசி காலம் என்னவாயிருச்சு? தொடங்கிருச்சுன்னு சொல்லி. கடைசி காலம் அப்பவே தொடங்கிருச்சு. இந்த கடைசி காலத்தினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். எப்போ முடியும் நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு வரமாட்டார், அல்லது இயேசு வர்றது இப்போ இல்லை, காலம் தாழ்த்தி போகும், வருகையை பற்றின நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்படி ஒரு கூட்டம் இப்போ நிறைய எழும்பி இருக்கு. ஏன்னா அந்த கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையிலேயாவது ஃபோனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தால் போதும், அவங்க எல்லாருமே பாஸ்டர் ஆயிடலாம். இப்போ இருக்கிற ஒரு வசதி ஒன்று, அது ஒரு வசதி இருக்கு. ஒரு காலத்தில் பாஸ்டர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம், படிக்கணும், இல்லை யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாஸ்டர் ஆகணும். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு வைஃபை கனெக்ஷனும் ஒரு ஃபோனும், நல்ல ஃபோனும் இருந்தால் போதும், யார் வேணாலும் இப்போ என்ன கொடுத்துடலாம், மெசேஜ் கொடுத்துடலாம், பாஸ்டர் ஆயிடலாம். ஸோ அதனால் நிறைய உபதேசங்கள், நிறையா காரியங்கள், இப்போ ஜனங்களை மோசம் போக்குற காரியங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் ஒன்று இப்போ என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா, இது கடைசி காலம்லாம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நானும் உங்களை சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் கடைசி காலம், அவ்வளோதான். அவங்க கடைசி காலம் இல்லை, பயப்பட வேண்டாங்கிறாங்க. நான் சொல்கிறேன், கடைசி காலம் தான், பயப்பட வேண்டாம். யார் பயப்படணும் கடைசி காலத்துக்கு? போக மாட்டேங்கிறவன் தான் பயப்படணும். காத்திருக்கிறவன் ஏன் பயப்படணும்? எப்போ வரும்னு காத்திருக்கிறவனுக்கு கடைசி காலத்தை பற்றின பயமே வராது. அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் எப்போ வந்தால் நீங்கள் நல்லா ஆண்டவர் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா போகலாங்கிறவனுக்கு ஏன் அப்புறம் பயம் இருக்க போகுது? இன்னைக்கு யார் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் போகிறதுக்கு நீங்கள் போவீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே தடுமாற்றமாக இருக்குது, போவீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரில, போவோமா போக மாட்டோமான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பயப்படுவது நியாயம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வரப்போறேன். ஆகவே நாம் பயப்படுவதற்காக இந்த செய்திகள் கொடுக்கப்படவில்லை, ஆயத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு சில கூட்டங்கள் வருகை வராது, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அதுவே முதல்ல தப்பு. ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர அவர் எப்போ வருவார்னே தெரியாதன போது அவர் வரமாட்டார்னு சொல்றதுமே தப்பான விஷயம்தான். இப்போதான் வருவார்னு சொல்றதும் தப்பு, இப்போ வரமாட்டார்னு சொல்றதும் தப்பு. எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார், அவ்வளோதான். அதுதான் சரி. அப்போ இந்த வருகையை பற்றின விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி 2020 பழைய ஏற்பாட்டை படித்து கொண்டிருந்த போது அதுல சில டைம் லைன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வருகையை பத்தி. நம்ம இப்ப செகண்ட் கம்மிங், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, நடக்க வேண்டிய சம்பவங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நம்ம என்னமோ இயேசுவினுடைய வருகையை பத்தி புதிய ஏற்பாட்டில் தான் அடையாளங்கள், பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே வரிசை கிரமமாக கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் எப்போ ஆரம்பிக்குது கடைசி காலம்ன்றதுல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த முதல் நாளில் நம்ம அதை தான் ஒரு வேத பாடமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும், உலகம் எவ்வளோ ஆயத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நீங்க வாசிச்ச வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் என்னன்னு இயேசு கிட்ட மத்திய 24:3 சீஷர்கள் கேட்கிறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அநேக அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். அதே மாதிரியான அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. அதுல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருதல். அது எதை குறிக்கிறதா? கடைசி காலத்தை குறிக்கிறது. கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி முதலாவது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வந்தாங்க. ரெண்டாவது அவர்கள் செருபாபேல் தலைமையில தேவாலயம் கட்டுவதற்கு வந்தாங்க. அப்புறம் எஸ்ரா தலைமையில வந்தாங்க. அப்புறம் நெகேமியா தலைமையில 3 பிரிவாக வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 AD 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
இஸ்ரவேல் தேசம் ரோமர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல அதை ஆண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் கைக்கு மட்டும் அது வரவே இல்லை. வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். எப்ப திரும்பி வராங்களோ அது கடைசி காலம்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1948 மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். திரும்பி வர ஆரம்பித்தது மட்டுமல்ல, 2022 வரைக்கும் வந்திருக்கிறார்கள். இந்த வருஷம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா தேசங்கள்ல இருந்தும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. the last 70 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேதாகமத்துல சில கணக்குகள் இருக்கிறது. நோவா கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷ கணக்கை யார்கிட்ட சொல்வார்னா மோசே கிட்ட தான் சொல்வார். என்ன சொல்வார்னா 70 பலத்தின் மிகுதியினால் 80 அப்படின்னு சொல்வார். கரெக்டா 120ல மரித்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா நோவா. அதற்கு பிறகு தேசம் சிதறடிக்கப்பட்டது, சிதறி போனாங்க. அந்த யூதர் அபிமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வந்ததுல இருந்து 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முடிவு வரும். எப்படி அந்த 120ல இருந்து 70 ஒரு முடிவு வந்ததோ அதே மாதிரி ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அதன்படி இப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1948 வந்தாங்க. 2018 கூட 70 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப கணக்குப்படி அவர்கள் வந்து ஒரு 70 இன்னொரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பலத்தின் மிகுதினால் 80 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த நாள் கணக்கை எப்பவுமே எடுத்துக்கொள்றது இல்ல. எதனாலனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறது தான் முக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் வர்றதும் நமக்கு அடையாளம் தானே ஒழிய அவங்களுடைய நாள் கணக்கு நமக்கு தேவையில்லை. நம்முடைய நாள் கணக்கு வேற, நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அதன்படி நமக்கு வந்து என் டைம்குள்ள வந்துட்டோம். அவங்க திரும்பி வந்து ஒரு ஜெனரேஷன் 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவங்க அவங்களுடைய பலத்தின் மிகுதிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, 2018 அவங்க 70 வருஷம் முடிஞ்சிச்சு. 2019 கோவிட் வந்தது. அதுல இருந்து உலகம் வந்து ஒரு நிலைக்குள்ளேயே இல்லை. உலகம் வந்து ஒரு மிகப்பெரியதான கலாமிட்டிக்குள்ள போயிட்டே இருக்குது. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயமே அதுக்கப்புறம் இல்லை, இனிமேலும் இருக்காது. இனிமேலும் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும். அதனுடைய முடிவு ஒரு இடத்துல நிற்கும். இந்த ஒரு 5 நாட்களில் நம்ம அதை குறிச்செல்லாம் பார்க்க போகிறோம். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறி விட்டது. நீங்க கடைசி காலத்தில் இருக்கிறீங்களான்னு சில நேரத்தில் உங்களுக்கே சந்தேகம் வரும். காரணம் இந்த டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட், சேட்டிலைட்டு, டிவி, செல்போனு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய வேலை பலு, நீங்க பண்ணக்கூடியதான ஒர்க்கு, அதுல இருக்கக்கூடியதான ஒரு சில காரியங்கள்லாம் வரும்போது இதை கடைசி காலம் நம்ப மறுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க அறிவு அதை சொல்லும் கடைசி காலம் இல்ல. ஏன்னா இருக்கிற இந்த காலகட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் போய் கடைசி காலம்னா எவனாவது நம்புவானா அப்படின்னு. அறிவுக்கு கண்டிப்பாக அது உலக பிரகாரமானது, அது அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா உங்களுடைய ஆவிக்கு தெரியணும், நீங்க நானும் கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்தாங்களோ அது கடைசி காலம், அவ்வளவுதான். அவங்க வந்து 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு தலைமுறைக்கான ஓவரே ஆயிருச்சு. ஸோ அப்போ நமக்கு நம்ம இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடைசி ஒரு 2-3 நாளுக்கு இருக்கும்போது சொல்லுவாங்க கிரேஸ் பீரியடும்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் இப்போ கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம். நமக்கு கிரேஸ்னா கிருபை, ஏதோ கொஞ்சம் கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த நேரத்தில் சடேர்னு முடிஞ்சிடும். நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், சடுதியாய் அந்த நாள் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன, நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இப்ப இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார் மத்தேயு 24:37. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளும் அளவும் அவர்கள் உணராது இருந்தார்கள். இப்ப அதுதான் இருக்கு. இன்னைக்கு இந்த உணர்வு ஏன் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய வேகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான வேலைகள், உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஸ்பிரிச்சுவல் உணர்வே போயிருச்சு. எல்லாருக்கும் ஆவிக்குரிய உணர்வு அப்படிங்கிறது போயிருச்சு. போயிட்டு ஆவிக்குரிய அது சபைக்கு வர்றது போறதுங்கிறது ஏதோ வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போற ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த உலகம் இன்னொரு 2000 வருஷம் 3000 வருஷம் நம்ம வாழ போறோங்கிற எண்ணத்தில் நம்மளாம் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2000 வருஷமாய் கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் இந்த பூமியிலேயே இல்லாமல் போன ஒரு இனம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு குழுவா உருவாகி வந்துட்டாங்க. ஒரு நாடு ஃபார்ம் ஆயிருச்சு. இயேசு சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. எருசலேம் தலைநகராகும்னு இயேசு சொன்னார். நம்ம இருந்த காலத்துல 2018 அது நடந்துச்சு. நடக்க வாய்ப்பே இல்ல. எருசலேமை கையே வைக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல கர்த்தர் மீண்டும் எருசலேமை தலைநகராக மாத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் நடக்கும். அது எந்த காலம் வந்தாலும் அதான் நடக்கும். அது எப்பேற்பட்ட காலம் வந்தாலும் நடக்கும். அதுல வார்த்தைகள்ல ஒன்று கூட மாறி போகாது. எருசலேமை ஒரு இன்ச்சு கூட தொட முடியாது அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதிகளே பயந்த காலத்துல இயேசு மீண்டும் எருசலேமை தலைநகராக மாற்றிட்டார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப தேவன் சொன்னபடி நாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களுக்குள்ள இருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வரும்னா, இல்ல யாராவது கடைசி காலம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, உங்களை நீங்க விசுவாசத்துல வளர்த்து கொள்றதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதன்னு ஒரு இனம் இருக்கு, எருசலேம்னு ஒரு பட்டணம் இன்னும் இருக்குன்னா கர்த்தர் கடைசி காலத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அது இருக்குனாலே அது கடைசி காலம், இல்லைன்னா அது இருந்திருக்காது. 2000 வருஷமா அது இல்ல. ஏன்னா அது கடைசி காலம் இல்லை. இப்ப நம்ம கடைசி காலத்துல வந்ததுனால அது வந்துருச்சு.